Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். கைலுக்கும் கண்மணிக்கும் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்தே அவங்களுக்கு லீவு தான். இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டாங்க. ஸ்கூல் டேஸ் அப்படின்னா தான் நம்ம போய் அவங்கள 7 மணிக்கு எழுப்பி விடணும். இன்னைக்கு லீவு அப்படின்றனால 6:30க்கெலாம் எந்திரிச்சு வந்து என்னை எழுப்பி விட்டாங்க. எந்திரிச்சதுலேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. 8 மணிக்கு தான் கதவே திறந்தோம். வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருந்தது. அந்த சைடு இருக்க மழையே தெரியல. உங்கள் ஊர் சைட்லாம் பனி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இதை கிளிக் பண்ணு, நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்பாட்ட கொடுத்து அப்பா பார்த்துக்க. சரியா? ஓ, வீடியோ எடுக்கிறது பத்தாது, இப்போ எடிட் வேற பண்ணணுமாம்மா? எடிட் பண்ணுறதுக்கு வேற சொல்லி கொடுக்கணுமா? சரி, நீ ரெக்கார்ட் பண்ணு, அப்பா போய் குளிச்சுட்டு வரேன். அங்கே பார்த்துக்க. எங்கள் வீட்டில் அடுத்த கண்டென்ட் கிரியேட்டர் ரெடி ஆயிட்டாங்க. ஆமாப்பா, ஒரு 10 வருஷம் கழிச்சு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு கருப்பு கவுனி புட்டு மாவு இருக்கே, அதில் வந்து கஞ்சி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஒரு பவுலில் 1/2 செம்பு அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம கருப்பு கவுனி புட்டு மாவுலேருந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றனால எந்த அளவுக்கு மாவு போடுறதுன்னு தெரில, நிறைய போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா நான் கிண்ட வந்து ரொம்ப கெட்டிப்பட்டுருச்சு. மாவு வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, அதனால வந்து டேரெக்டாக நான் கொதிக்கிற தண்ணியிலேயே போட்டுட்டேன். இது வந்து கட்டிப்படாது. நல்லா விஸ்கு வச்சு கிண்ட வந்து கட்டி விழுகலை, நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடும். சத்துமாவு கஞ்சிலாம் எப்படி ரெடி பண்ணுவோனோ அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கருப்பு கவுனி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்க ஒரு ஃபுட்டு. நம்ம வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், பிசிஓடி ப்ராப்ளம் கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புட்டு மாவுன்னு லான்ச் பண்ணப்போ நல்ல வரவேற்பு இருந்தது. புட்டு மாவில் புட்டு தான் பண்ணணுமா, நம்ம கஞ்சி ரெடி பண்ணலாமே அப்படின்னு இன்றைக்கி கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் இட்லி தோசை அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். கஞ்சி நல்லா திக்காகி கெட்டியானதுக்கப்புறம் நான் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லாவே திக்காயிருச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இதில் தயிர் வெங்காயம்லாம் போட்டு குடிக்க போகிறேன். கருப்பு கவுனி கஞ்சி எனக்கும் கமலுக்கும் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு வழக்கம் போல் சத்துமாவு களி தான் ரெடி பண்ண போகிறேன். பிள்ளைங்களுக்கு சத்துமாவு களிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் 1/2 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு போட்டு அதையும் கட்டி இல்லாமல் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிவிட்டு களி வந்து நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா சத்துமாவு களியும் ரெடி ஆகிடும். ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றவங்களுக்குலாம் சத்துமாவு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சத்துமாவில் களி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். களி மட்டும் கிடையாது, நம்ம வேணும்னா இட்லி, தோசை, புட்டு, கொழுக்கட்டை, குக்கீஸு, கேக்குன்னு கூட செஞ்சு கொடுக்கலாம். டைம் இருந்தது அப்படின்னா இட்லி தோசைன்னு செய்யலாம். டைம் இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு களி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நான் மோஸ்ட்லி களி மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு சத்துமாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்டே கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை கிண்டிகிட்டே ஆற வச்சுருவாங்க. நல்லா ஆரவை. டிவி ஆன் பண்ணி விடவா? சத்துமாவு களி செஞ்சு கொடுக்கறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சாப்பாடு இட்லி தோசை அப்படின்னா வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. களி அப்படின்னா வாயில் வச்சதும் டக்குன்னு முழுங்கிடுவாங்க. முழுங்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஊட்டி முடிச்சிருவேன். வாரத்தில் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் சத்துமாவு களி கொடுத்துருவேன். பிள்ளைங்களுக்கு சத்துமாவு களி ஊட்டி விட்டுட்டு நானுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே கருப்பு கவுனி கஞ்சி வந்து நல்லா ஆறிடுச்சு. அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். கஞ்சி நல்லா கொதிக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ணல.
அவ்வளோதான், நம்ம கருப்பு கவுனி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. நான் கிளாஸில் ஊற்றும் போது ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கலாமோ அப்படின்னு. பார்க்குறதுக்கு ராகி கூழ் மாதிரியே இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. சூப்பர், பிரமாதம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். நான், கமல், அத்தை 3 பேரும் தான் வந்திருக்கோம். எதுக்காகனா கார் வாங்குறதுக்கு இனிஷியல் பேமெண்ட்டுக்காக நகையெல்லாம் அடகு வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என் பேரில் ப்ரைவேட் பேங்க்கில் இருந்தது, அது வட்டி கூட வருது அப்படின்றதுக்காக திருப்பி அத்தை பேரில் கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்க போகிறோம். நகை அடகு வச்சு காசை வாங்கியாச்சு. இன்றைக்கே போய் காருக்கு டவுன் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி எங்கள் தங்கராஜ் மாமாவும் வந்திருந்தார். அவருக்கும் பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். வந்து புல்லட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. புல்லட்டை யாராவது வந்து இந்த மாதிரி எடுத்து ஓட்டினா தான், இல்லாட்டி அப்படியே தான் நிற்கும். என்னமோ என்னையே சொல்கிற மாதிரி இருக்கு. எடுக்க மாட்டேங்கிறா, நான் வேலை செய்வேங்கிறா, முடியலைங்கிறா, அவளை எந்த வேலையை நாங்க கொடுக்கறதுக்கும் இந்த அங்க ஒன்று பெற்றிருக்கேன்ல, இந்த அங்க ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. நல்லா இல்ல, அதனால வந்து நேரம் பிடிச்சிருப்பா, பெருமான்ட்டு நல்லா இல்ல. மாமா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்தார். சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் கிளம்பிட்டாரு. இப்போ ஒரு 4 மணிக்கு கிளம்புனா தான் வந்து அவர் 7-8 மணிக்கெலாம் ஊருக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டாங்க. நமக்கும் பார்சல் போட்டு பார்சல் எடுக்க வேண்டியது இருந்தது. அப்படியே மாமாவை ட்ராப் பண்ணிவிட்டு பார்சல் எடுத்துகிட்டு வருவாங்க. மாமாவை ட்ராப் பண்ணிவிட்டு பார்சல்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் நானும் கமலும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். இப்போ திண்டுக்கல் எதுக்காக அப்படின்னா காருக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். என்ன கார் அப்படின்றத இப்போ சொல்ல மாட்டேன், நான் டெலிவரி எடுக்கிற அன்னைக்கு காரை காட்டுறேன். காருக்கு பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே அக்காவை கூப்பிட்டுட்டு நகை கடைக்கு போனோம். தீபாவளிக்கு நாள் தான் நானும் பெரிய அக்காவும் கொலுசு மாற்றினோம். அக்காவோட கொலுசு அந்து போச்சு அப்படின்னு மாமா வரும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த கொலுசை மாற்றிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். 350 ரூபா கூட இருக்குன்னாங்க, 1350 ரூபா பார்க்கக்கூடாது. 350 ரூபாய்க்கு ஒரு தோடு கிடைக்குமா? ஆக்சுவலாக கொலுசு மாற்றி தர மாட்டேன்னு சொல்லுவாங்களோ, சண்டை கட்டுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி போனோம். நாங்கள் போய் இந்த மாதிரி இப்போ தான் எடுத்தோம், 1 மாதம் கூட ஆகலை, பிஞ்சு போச்சு, மாற்றணும் அப்படின்னு சொன்னதுமே அப்படிங்களா, சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மாற்றிக்க சொல்லிட்டாங்க. அதே வெயிட்டு கொலுசு எடுத்துக்க சொன்னாங்க. பட் அதே வெயிட்டு கொலுசு இல்லை, கொஞ்சம் கம்மியாக வந்து கொலுசு எடுத்துட்டு மிச்சம் 350 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அக்கா தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக 350 ரூபாய்க்கு ஒரு தோடு எடுத்துட்டா. அது போக எக்ஸ்ட்ரா 20 ரூபா கையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப சின்னதா இருக்கு, ஏற முடியுமா? இல்ல 6 பேர் போலாமா? 6 பேர் போகலாம். வெயிட் ஒரு வெயிட் வேற சொல்லுது. 400 கிலோ ஏறலாமா? நீ எத்தனை கிலோ? இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து 300 கிலோ இருக்க மாட்டோமா? நான் 70 டி. நானும் ஒரு 75. நான் ஒரு 75, 150. இவன் இருப்பானே 80. நான் 90. 90 டி. 300க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. வந்துருச்சு, கவலைப்படாத. கமல், அனிவர்சரிக்கு வாங்கி கொடு செல்விக்கு. நீ எனக்கு வாங்கி கொடுன்னு. நிஜமாவே நல்லா இருக்கா கமல்? எனக்கு இந்த மாதிரி ஒரு காப்பு வாங்கி கொடுக்கமா? என்ன கமல்? கிளம்பலாம் அப்படின்னும் போது இந்த காப்பு கண்ணில் பட்டுச்சு. அண்ணா நாங்கள் வாங்கலாம் போகிறதில்ல, ஜஸ்ட் போட்டு பார்க்குறோம், எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். கமல்கிட்ட கேட்டேன், இப்போ தான் நகை அடகு வச்சுருக்கோம், பார்க்கலாம் வா அப்படின்ட்டாங்க. வா, சரி பாய். எத்தனை மணிக்கு வரும்? சத்து கெட்டவளே, சத்து மாவு சாப்பிட்றீங்க? ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன்னா வரேன். சரி பாய். நாளைக்கு இருந்து லீவா? பிள்ளைகளுக்கு லீவா நாளைக்கு? பிள்ளைகளுக்கு தான் ஸ்கூல், எனக்கு லீவு. அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நாளையோட முடியுது, 1 மணிக்கு முடிஞ்சிரும். முடிஞ்சது கிளம்பி வரேன்னா. சரி பாய். அக்காவை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். திண்டுக்கல்லில் நம்ம ப்ராடக்ட்டு சாய் பப்பி ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொடுக்க வந்திருக்கோம். திண்டுக்கல்லில் யாராவது இருக்கீங்க, நம்ம ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சத்துமாவு, குழம்பொடி, சீவக்காய், குளியல் பொடி, ஹேர் பேக்கு, மால்ட் வெரைட்டிஸ்ன்னு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் கடையில் கொடுத்துட்டு ரேக்கில் எடுத்து அடுக்கி வைக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மதியம் வந்து காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன், வீட்டில் இருந்தது. பிள்ளைங்க சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டோம், நாங்களும் போய் சாப்பிட்டு தூங்கணும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.